ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பி சீரிஸ்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷனோட தியரியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸ் ஃபர்ஸ்ட். டாக்ஸ்னா என்ன? டாக்ஸை பவர் பிஐல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் தியரிட்டிக்கலா சொல்ல போறேன். ஸோ இதுக்கு முன்னாடி டாக்ஸை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் ப்ராக்டிக்கலா பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸை பத்தி ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். தென் இந்த தியரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸை பத்தி ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும். தென் வர நெக்ஸ்ட் வீடியோல டாக்ஸை பத்தி உள்ள அடுத்தடுத்த ஃபங்க்ஷனை பத்தி தான் நான் போட போறேன். டாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது தான் டாக்ஸோட ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன். வாட் இஸ் டாக்ஸ்? டாக்ஸ் இஸ் ஏ ஃபார்முலா லாங்குவேஜ். அப்படின்னா என்ன? எக்ஸல் யூஸ் பண்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு கால்குலேஷன் பண்ணனாலும் நம்ம அங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சம்மு, கவுண்ட் இஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம எக்ஸல்ல யூஸ் பண்ணுவோம். நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரியான ஃபார்முலாஸை நம்ம எக்ஸல்ல யூஸ் பண்ணுவோம். லைக் சேம் அதே பவர் பிஐல ஒரு கால்குலேஷன் பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாவோட நேம் தான் டாக்ஸ். டாக்ஸ் இஸ் ஏ ஃபார்முலா லாங்குவேஜ். இதுல எல்லா கோட்ஸையும் டாக்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது டாக்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். லைக் இது ஒரு லைப்ரரி மாதிரி. டாக்ஸுங்கிறது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். ஸோ அந்த எல்லா கோடையுமே டாக்ஸ்க்குள்ள சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸல் ஃபார்முலா தெரிஞ்ச எல்லாருக்கும் பவர் பிஐல ஃபார்முலா யூஸ் பண்றது ஒன்றும் கஷ்டமா இருக்க போறது இல்லை. ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா மெஷர் அண்ட் காலம்ல தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தென் மெஷர் அண்ட் காலம்ஸ். ஸோ மெஷர்ல எப்படி டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்ல எத்தனை ரெக்கார்டு இருந்தாலும் அதை நம்மளுக்கு ஒரு சிங்கிள் வேல்யூவா, அதாவது மெஷர்ல யூஸ் பண்ணும்போது டாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். தென் இது டெம்பரவரியா தான் அங்க ஸ்டோர் ஆகிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை நம்மளோட டேபிள்ல எங்கேயுமே மெஷரை ஸ்டோர் பண்ண மாட்டோம். தனியா செப்பரேட்டா ஒரு நியூ ஃபீல்டா தான் நம்ம மெஷரோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைப்போம். தென் காலம்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம்ல டாக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு புது காலம் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எங்க ஆட் பண்ணோம்னா நம்மளோட டேபிள்ல ஒரு நியூ காலம் ஆட் பண்ணி தென் அப்புறம் தான் நம்மளால டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ காலம் நம்மளோட டேபிள்லேயே சேர்ந்து வர்றதுனால நம்மளோட டேபிள்ல தான் காலமோட வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.